இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மகேஷை நம்ம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்டே கேட்குறாங்க. ரேவதி வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு போக இந்த திக்கம் மயில் நம்ம அருண் ஆனந்தெலாம் பயங்கரமாக நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் டான்ஸ் என்ன உடம்பு ஃபுல்லாக சொய் ஆள் இல்லாமல் அலைய போகிறான். இப்போ அவனுக்கு அதுக்கு முன்னாடி டான்ஸ் கேட்குதா டான்ஸ் அப்படின்னு சொல்ல இவங்களாம் இப்படியே விட்டுறக்கூடாதுப்பா, பக்கத்தில் நிற்கல இந்த வெள்ளப்பிங்க அவளுக்கு சேர்த்து 4 இழுவி எழுவி விட்டுருக்கணும், அப்போ தான் அவள் வாய்க்கல அவள் அடங்குவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கேற்ற மாதிரியே மகேஷ் வந்துட்டு ஸ்டேஜில் நிற்கும்போது இப்படி உடம்பு ஆட்டுறாரு. என்னப்பா இது மாப்பிள்ளையோட ஸ்டெப்பு தினுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு சிரிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மாயாவுக்கு கடுப்பாயிடுது. டேய் கூமுட்டை என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நல்லா டான்ஸ் ஆடி தொலைடா, அவள் கையை பிடிச்சி ஆடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துட்டு மாயா எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. ஆனால் அங்கே தான் வந்துட்டு அந்த அரிப்பு செடியை தேய்ச்சி வச்சிட்டாங்களே கோட்டு ஃபுல்லாக, அது வந்துட்டு ஒரு மாதிரியே பண்ணிட்டு இருக்கு. மகேஷுக்கு அரிப்பரிப்பாக வருது. ரேவதி வந்துட்டு கையை பிடிக்க வரும்போது டக்குன்னு வந்துட்டு மகேஷ் சொல்லிய ஆரம்பிச்சிடுறாங்க. மறுபடியும் இங்கிட்டு முதுகு சொரிய கையை சொரிய இப்படியே வந்துட்டு பண்ணிட்டு இருக்க. ரேவதி கேட்குறாங்க என்னாச்சு உங்களுக்கு, ஒரு பிரச்சனை இல்லை மகேஷ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னன்னே தெரியல திடீர்னு வந்துட்டு எனக்கு அரிக்குது அப்படின்னு சொல்ல என்னது அரிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. சரி நீங்கள் போங்க ரெஸ்ட் ரூம் போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுற. குடுகுடுன்னு மகேஷ் அங்கேருந்து ஓட இதை பார்த்து மயிலும் அவங்க மாமாவும் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. மாமா பார்த்தீங்களா அங்கே இங்கே காலேஜ் சட்டை எப்படி ஓடுறான்னு கேட்டுக்கிட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அவனை திட்டி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்துட்டு மாயா ஓடுறாங்க. என்னடாச்சு உனக்கு அப்படின்னு சொல்ல ஐயோ ஆளை விடு எனக்கு உடம்புலாம் அரிக்குது என்ன ஆச்சுன்னே தெரில, எல்லாம் இந்த கோட்டை போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரியே பண்ணுது அப்படின்னு சொல்ல ஓஹோ இதெல்லாம் அந்த காமெடி பீஸ் ஏற்பாடு தானா, அவதான்டா உன்னை இப்படி இந்த கோட்டை மாட்ட விட்டு உன்னை அரிக்க வச்சிருக்கான், ஏதோ வந்துட்டு இதில் தடவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு சரின்னு செறிஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு அங்கிட்ட கார்த்தியையும் நம்ம ராஜேஸ்வரி மேடத்தையும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. எனக்கும் நல்லா தெரியும் உங்க ஒரு தடவை யாரையா பார்த்துட்டா அவங்கள வந்துட்டு மறக்கவே மாட்டேன், நீங்கள் கார்த்திக் தானே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், சாமுண்டீஸ்வரி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் நீங்கள், இப்போ என்னமோ வீட்டு டிரைவருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, நான் இதை உடனே போய் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்ல போகிறேன், நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு, ஒருத்தவங்களோட ஐடென்டிட்டியை மறைச்சு வேறு மாதிரி வந்துட்டு பண்ணால் அதுக்கு பேர் என்னன்னு உங்களுக்கே தெரியும்ல, நீங்கள் வந்துட்டு கிரைம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு மேடம் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னதும் இல்லை இதுக்கு மேலே என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாது, சாமுண்டீஸ்வரி கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லத்தான் போகிறேன், எதுக்காக நீங்கள் அவங்க வீட்டில் டிரைவராக இருக்கீங்க, நீங்கள் அவகிட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி அவங்க கிளம்ப போகிறாங்க. ப்ளீஸ் மேடம் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் எல்லாம் குடும்பம் நல்லதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னையும் உங்களோட கிரைம் பார்ட்னராக சேர்த்துக்க ஆசைப்படுறீங்க அப்படி தானே, என்னால் அப்படி இருக்க முடியாது, சாமுண்டீஸ்வரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறேன், உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேற ஆளை பாருங்கள், ஒருத்தங்களோட குடும்பம் நாசமாக போகிறது என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, நீங்கள் எதுக்காக அப்படி நடிச்சுட்டு இருக்கீங்களோ அது எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் பண்ணுறது பெரிய கிரைம் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்ல மேடம் நான் அப்படி எதுவுமே தப்பு பண்ணல, இந்த குடும்பம் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தான் நான் இப்படி வந்து இங்கே வேலைக்காரனாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி அவங்க சொல்கிறாங்க. உடனே கார்த்தி நடந்தது எல்லாத்தையும் இப்போ வரைக்குமே சொல்கிறாங்க. அந்த குடும்பம் எப்படியாவது ஒன்று சேரணும் அதுக்காட்டி தான் வேலைக்காரனாக வந்துட்டு நடிச்சிட்டு இருக்கேன் மேடம், இப்போ நீங்கள் போய் எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும், அப்புறமேட்டு எங்கள் மாமாவால் ஊருக்கு போக முடியாது, பரிகார பூஜை பண்ண முடியாது, எங்கள் அத்தையோட மனசை மாற்ற முடியாது, இதுதான் மேடம் அப்படின்னு சொல்ல இருந்தாலும் சாமுண்டீஸ்வரி கிட்ட இந்த உண்மையை மறைக்கிறது எனக்கு என்னமோ சரியாக படலை அப்படின்னு சொல்ல மேடம் நீங்கள் பொறுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்ச நாள் அவங்களுக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிடும், கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நானே இங்கேருந்து கிளம்பிடுவேன், நான் யாருன்ற உண்மையை சொல்லிவிட்டு நான் போயிடுவேன் மாமாவை கூப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்ல நீங்கள் ஒரு நல்ல காரியத்துக்காக இந்த உண்மையை சாமுண்டீஸ்வரி கிட்டேருந்து மறைக்க சொல்கிறீங்க, அதுக்காண்டி நான் மறைக்கிறேன், மற்றபடி இதில் நான் உங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணலை, குடும்பம் நல்லா இருந்தால் அதுவே எனக்கு போதும், ஆனால் சாமுண்டீஸ்வரி கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், இப்போதைக்கு எனக்காக நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லாமல் இருந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது. நான் கூட ராஜேஸ்வரி மேடம் கார்த்தி வந்துட்டு பெரிய பிஸ்னஸ் மேனு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிற மாதிரி சீன் கொண்டு வருவாங்களோன்னு தான் எதிர்பார்த்தேன், ஆனால் இப்படி ஒரு சீனை வந்துட்டு எதிர்பார்க்கல. நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.